வணக்கம் நண்பர்களே. வரலாற்றின் பக்கங்களில் சில புதிர்களுக்கு விடைகளே கிடைப்பதில்லை. அப்படிப்பட்ட ஒரு மர்மம்தான் ஒரு முழு சமூகமே தடயமின்றி காணாமல் போன கதை. சொல்லப்படும் கதைகள் ஒருபோதும் முழு உண்மையை கூறுவதில்லை. ஆனால் இங்கு நாங்கள் தடயங்களை இணைத்து உண்மையை கண்டறிகிறோம். எனவே மிஸ்டரி மீடியா மேட்ரிக்ஸிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். 1587ஆம் ஆண்டு. 100க்கும் மேற்பட்ட ஆங்கிலேய ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஒரு புதிய உலகத்தில் தமக்கென ஒரு வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்ளும் கனவோடு இன்றைய வட அமெரிக்காவின் கரையில் உள்ள ரோனோக் தீவில் வந்து இறங்கினார்கள். அவர்கள் இங்கிலாந்தின் வறுமை மற்றும் கட்டுப்பாடுகளில் இருந்து தப்பித்து தங்கம் மற்றும் வளங்களால் நிறைந்த ஒரு புதிய வாழ்க்கையை தேடி வந்தார்கள். அந்த தீவு ஒரு சொர்க்கம் போல அவர்களுக்கு தெரிந்தது. ஆனால் அவர்களின் கனவு ஒரு கொடூரமான புதிராக மாறும் என்று அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அந்த பயணத்திற்கு தலைமை தாங்கியவர் ஆளுநர் ஜான் ஒயிட். ஆரம்பத்தில் எல்லாம் நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் சில மாதங்களிலேயே அவர்களிடம் இருந்த உணவுப் பொருட்களும் அத்தியாவசிய பொருட்களும் தீரத் தொடங்கின. நிலைமை மோசமடைவதைக் கண்ட ஜான் ஒயிட் இங்கிலாந்துக்கு சென்று ஆட்களையும் பொருட்களையும் ஏற்றிக்கொண்டு உடனடியாக திரும்பி வருவதாக முடிவு செய்தார். அவர் தனது மனைவி, மகள் மற்றும் அமெரிக்காவில் பிறந்த முதல் ஆங்கிலேய குழந்தையான தனது பேத்தி விர்ஜீனியா டேர் உட்பட அனைவரையும் அங்கே விட்டுச் சென்றார். கனத்த இதயத்துடன் சில மாதங்களில் திரும்பி விடுவதாக உறுதிமொழி அளித்துவிட்டு அவர் இங்கிலாந்துக்கு புறப்பட்டார். ஆனால் விதி வேறு ஒரு திட்டத்தை வைத்திருந்தது. அவர் இங்கிலாந்தை அடைந்த நேரத்தில் ஸ்பெயினுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே ஒரு மாபெரும் போர் மூண்டது. ஸ்பானிய ஆர்மடா என்று அழைக்கப்பட்ட மாபெரும் கடற்படையுடன் இங்கிலாந்து போரிட்டதால் அட்லாண்டிக் பெருங்கடலில் எந்த ஒரு கப்பலும் பயணிக்க முடியாதபடி முடக்கப்பட்டன. ஜான் ஒயிட்டால் உடனடியாக திரும்ப முடியவில்லை. ஒவ்வொரு நாளையும் அவர் தன் குடும்பத்தின் நினைவாகவே கழித்தார். இறுதியாக 3 நீண்ட வேதனை நிறைந்த ஆண்டுகளுக்கு பிறகு 1590ஆம் ஆண்டு அவர் ரோனோக் தீவுக்கு திரும்பினார். ஆனால் அங்கே அவர் கண்ட காட்சி அவரை உறைந்து போகச் செய்தது. அந்த இடத்தில் ஒரு மனிதர் கூட இல்லை. முழு காலனியும் வெறிச்சோடி கிடந்தது. வீடுகள் அனைத்தும் கவனமாக திரைக்கப்பட்டிருந்தன. ஒரு சண்டையோ வன்முறையோ நடந்ததற்கான எந்த அறிகுறியும் இல்லை. எலும்புக்கூடுகளோ கல்லறைகளோ கூட கிடைக்கவில்லை. 115 பேரும் அப்படியே காற்றில் கரைந்து போனது போலிருந்தது. அங்கே இருந்த ஒரே தடயம் ஒரு மரக்கட்டையில் செதுக்கப்பட்டிருந்த ஒற்றை வார்த்தை, குரோட்டோன். அப்படியானால் ரோனோக் மக்களுக்கு என்னதான் ஆனது? இந்த மர்ம முடிச்சை அவிழ்க்க பல கோட்பாடுகள் முன்வைக்கப்படுகின்றன. முதல் மற்றும் மிகவும் நம்பத்தகுந்த கோட்பாடு குரோட்டோன் என்ற அந்த வார்த்தையை அடிப்படையாக கொண்டது. குரோட்டோன் என்பது ரோனோக் தீவுக்கு தெற்கே இருந்த ஒரு தீவின் பெயர். அங்கே மாண்டியோ என்ற ஒருவரால் தலைமை தாங்கப்பட்ட ஆங்கிலேயர்களுடன் நட்பாக இருந்த ஒரு பூர்வகுடி அமெரிக்க பழங்குடியினர் வாழ்ந்து வந்தனர். ஒருவேளை உணவு பஞ்சம் மற்றும் கடினமான சூழ்நிலைகள் காரணமாக காலனிவாசிகள் தாங்களாகவே முன்வந்து அந்த பழங்குடியினருடன் இணைந்து வாழச் சென்றிருக்கலாம். இந்த கோட்பாட்டிற்கு சில ஆதாரங்களும் உள்ளன. அந்த பழங்குடியினர் வாழ்ந்த பகுதிகளில் நடத்தப்பட்ட தொல்பொருள் ஆராய்ச்சிகளில் சில ஐரோப்பிய பாணி மட்பாண்டங்கள் மற்றும் பொருட்கள் கிடைத்துள்ளன. மேலும் பிற்காலத்தில் அந்த பகுதியில் வாழ்ந்த சில பூர்வகுடிகளுக்கு சாம்பல் நிற கண்கள் இருந்ததாகவும் அவர்கள் தங்கள் மூதாதையர்கள் வெள்ளைக்காரர்கள் என்று கூறியதாகவும் வாய்மொழி செய்திகள் உள்ளன. ஆனால் இந்த கோட்பாட்டிலும் சில சிக்கல்கள் உள்ளன. அவர்கள் தாங்களாகவே சென்றிருந்தால் ஜான் ஒயிட்டுக்கு ஏன் ஒரு முழுமையான செய்தியை விட்டுச் செல்லவில்லை? ஏன் வீடுகளை இவ்வளவு கவனமாக பிரித்தெடுக்க வேண்டும்? இரண்டாவது கோட்பாடு மிகவும் கொடூரமானது. அதாவது அவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம். ஸ்பானியர்கள் தங்களுக்கு போட்டியாக ஒரு ஆங்கிலேய காலனி உருவாவதை விரும்பவில்லை. எனவே அவர்கள் ரோனோக் மீது ஒரு இரகசிய தாக்குதல் நடத்தி அனைவரையும் கொன்றிருக்கலாம். அல்லது ஆங்கிலேயர்களுடன் விரோதமாக இருந்த வேறு சில சக்தி வாய்ந்த பழங்குடியினரான வம்பனோ போன்றவர்கள் அவர்களை தாக்கி அழித்திருக்கலாம். ஆனால் இந்த கோட்பாட்டின் மிகப்பெரிய பலவீனம்
அங்கே சண்டை நடந்ததற்கான எந்த தடயமும் இல்லாததுதான். நூற்றுக்கணக்கானோரை கொன்றால் நிச்சயம் அதன் தடயங்கள் இருந்திருக்கும். சமீபத்திய ஆய்வுகள் ஒரு புதிய கோட்பாட்டை முன்வைக்கின்றன. அந்த பகுதியில் உள்ள பழமையான மரங்களின் வளையங்களை ஆய்வு செய்தபோது 1587 முதல் 1589 வரை அந்த பிராந்தியத்தின் வரலாற்றிலேயே மிக மோசமான ஒரு வறட்சி நிலவியது தெரியவந்துள்ளது. இந்த வறட்சியால் பயிர்கள் அழிந்து குடிநீர் இல்லாமல் கொடிய பஞ்சம் ஏற்பட்டிருக்கலாம். பஞ்சத்தால் நோய்கள் பரவி மக்கள் ஒருவர் பின் ஒருவராக இறந்திருக்கலாம். எஞ்சிய சிலர் உதவி தேடி சிறு சிறு குழுக்களாக பிரிந்து வேறு இடங்களுக்கு சென்றிருக்கலாம். இதுவே அங்கே எந்த தடயமும் இல்லாமல் போனதற்கு காரணமாக இருக்கலாம். இவை எல்லாவற்றையும் தாண்டி அமானுஷ்ய மற்றும் விசித்திரமான விளக்கங்களும் சொல்லப்படுகின்றன. அந்த நிலத்தில் ஒரு தீய சாபம் இருந்ததாகவும் அது அந்த மக்களை விழுங்கிவிட்டதாகவும் கதைகள் உள்ளன. குரோட்டோன் என்ற வார்த்தையே சில பூர்வகுடி மொழிகளில் பேய் அல்லது தீய ஆவி என்று பொருள்படும் ஒரு சொல்லின் திரிபு என்று சிலர் கூறுகிறார்கள். இன்று வரை ரோனோக் தீவில் விசித்திரமான உருவங்களையும் காற்றில் கேட்கும் குரல்களையும் கண்டதாக பலரும் கூறுகின்றனர். ஒருவேளை அவர்கள் இந்த உலகத்தை விட்டு வேறு ஒரு பரிமாணத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார்களா? 400 ஆண்டுகளுக்கும் மேலாக ரோனோக் காலனியின் முடிவு பதிலில்லாத ஒரு கேள்வியாகவே நீடிக்கிறது. அவர்கள் பூர்வகுடிகளுடன் இணைந்தார்களா, கொல்லப்பட்டார்களா, பஞ்சத்தில் மடிந்தார்களா, அல்லது அமானுஷ்ய சக்திக்கு இரையானார்களா? உண்மையை நம்மால் ஒருபோதும் முழுமையாக அறிய முடியாமல் போகலாம். இந்த மர்மம் மனிதர்கள் எவ்வளவு எளிதில் வரலாற்றின் பக்கங்களிலிருந்து அழிக்கப்படலாம் என்பதற்கான ஒரு உறைய வைக்கும் நினைவூட்டல். இந்த மர்மத்தைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் கோட்பாடுகளை கீழே கமெண்ட்களில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த மர்ம பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து இது போன்ற பல மர்மங்களை எங்களுடன் சேர்ந்து ஆராய எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.